இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் கீழே. இந்த அபூர்வாவையே காலமத்து சொல்றியா? உனக்கு இருக்குடி, நான் யாருன்னு காட்டுறேன். கூடிய சீக்கிரமே நீ பாப்ப. ஆஹா, நீங்க இப்படியே காலம் திட்டே இருந்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? அப்பா, மம்மி மெதுவா. மெதுவாவா? சரி சித்தி. என்ன அபூர்வா, அவளை நீ பினிஷ் பண்ணிட்டியா? ஓ, அப்ப பினிஷ் பண்ணிட்டியா? கழுத்து நெரிச்சியா இல்ல தலைன்னு யூஸ் பண்ணியா? அது சித்தி, நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன். அதுக்கு இல்லம்மா, கழுத்து நெரிச்சிருந்தா பிங்கர் பிரிண்ட் எதுவும் தெரியாத மாதிரி எச்சரிக்கையா இருக்கணும். ஹலோ ஹலோ, எனக்கு நல்லா கேக்குதுமா. ஹலோ, ஒரு நிமிஷம், இங்க சிக்னல் இல்ல, நான் வெளியில போய் பேசிட்டு வந்துடுறேன். இப்ப சொல்லு, என்ன உன் பிரச்சனை? நான் பினிஷ் பண்றது இருக்கட்டும், அவதான் என்ன வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா. என்ன சொல்ற? இங்க ரூம்ல வாய்ஸோட வீடியோ ரெக்கார்ட் பண்ற சிசிடிவி கேமரா இருக்கு. அத சாக்கா வச்சுக்கிட்டு என்ன பாடா படுத்துறா. அப்படின்னா இப்போ இப்போ நம்ம பேசுறதெல்லாம் கூட ரெக்கார்ட் ஆயிருக்குமா? ஹலோ அம்மா, பூமிக்கு வேணா அவங்க முக்கியமா இருக்கலாமா, ஆனா நமக்கு பூமி தானேமா முக்கியம். இன்னைக்கு இங்க உயிரோட நான் இருக்கேன்னா அதுக்கு காரணம் பூமி தான். அம்மா, நீங்க தானேமா சொன்னீங்க, உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா எங்க நிலைமை என்ன ஆயிருக்குனே தெரியாதுன்னு. அப்போ பூமி என்ன மட்டும் காப்பாத்தலாமா, இந்த குடும்பத்தையே காப்பாத்திருக்கா. ஆமாண்டா, அவன் நம்மளுக்காக தான் உயிரை பத்தி கூட கவலைப்படாதவமா. அப்படிப்பட்ட பூமிய பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தானமா இருக்கு. நானும் அங்கதான் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த சரச்சந்திரா நம்மளதான் பக்கத்துல கூட போக விட மாட்டேங்கிறாரே. நீங்க என்னடானா விட மாட்டேங்கிறாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பூரி என்னடானா அவளை விட்டு விலகி போனா எவ்வளவு கவலையா இருக்குன்றா. என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம்னு நினைக்கிறேன் நானு. இப்படி யோசிச்சுக்கிட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாதுலம்மா. சரிதான்டா, இப்ப நம்ம என்ன பண்றது? பூமியை டிஸ்சார்ஜ் பண்ணும் போது அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். அதுக்கு அந்த சரச்சந்திரா ஒத்துக்குவானா? ஒத்துக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்குலாம் அந்த ஆள் யாரு? யாருக்கிட்டையும் அனுமதி கேட்டெல்லாம் பூமி நம்ம வீட்டுக்கு வரல. அதே மாதிரி யாரு என்ன சொல்லுவாங்களோ என்ன நினைப்பாங்கன்னோ பூமி நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னா அதுக்கு நம்மளும் ஒத்துக்க மாட்டோம். பூமிக்கு இந்த சிட்டியில தான் சொந்தம்னு யாருமே இல்லாம போனாலும் அவளுடைய சொந்தங்களை தேடி நம்ம வீட்டுக்கே அவ வந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டா. நம்ம வீட்டை சேர்ந்தவள அவங்க குடும்பத்துல சேர்த்துக்கிறேன்னு சொன்னா அதை பார்த்துட்டு எப்படிமா சும்மா இருக்க முடியும்? அவ நம்ம வீட்டுல நம்ம கூடவே சேர்ந்து நம்மள ஒருத்தி ஆயிட்டாமா. நம்ம வீட்டால நம்ம எப்படிமா அனுப்பி வைக்க முடியும்? அதோட ஒத்துக்க வேண்டியது அந்த ஆள் இல்லம்மா, பூமிதான். ஒத்துக்க வச்சு கூட்டிட்டு வரமா. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூமி நம்ம வீட்டுல தானமா இருந்தா. அத நீங்க ரெண்டு பேரும் மறந்துட்டீங்களா? நாங்க மறக்கலடா. நம்ம பூமியை சம்மதிக்க வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். புரி, கொஞ்சம் ஏதாவது இம்ப்ரெசிவா இருக்கிற மாதிரி நம்ம பூமி ரொம்ப ரெடி பண்ணி வைக்கலாம். வா. சரிண்ணா.
கொலுசு பெட் ரெடி பண்ணணும். எல்லாம் ஓகே தானே? ஓகே. அது ஓகே ஓகே. அடே அண்ணா, என்ன இது? என்ன இத பார்த்ததுக்கு நீ ஷாக் ஆயிட்டியா? ஐ அம் டூ அட்வான்ஸ்ட். ஒரு நிமிஷம். பூமிக்காக என்ன புக் பண்ணிருக்கேன் பாரு. என்னது, ரோபோவா? நம்ம பூமி தான் இப்ப பேஷண்டா இருக்கால. இந்த ரூம்ல யாருமே இல்லனாலும் அது ரொம்ப பத்திரமா பூமியை ரொம்ப நல்லா பாத்துக்கும். அது வர ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அப்ப அது வரைக்கும் பூமியை யார் பாத்துப்பாங்கன்னா? வேற யார பாத்துப்பாங்க? நான் தான் இருக்கேன்ல. நீயா? 24 ஹவர்ஸும் இதே ரூம்ல பூமியை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன்ற. அதாவது கிட்டத்தட்ட அப்படியே வச்சுக்கோயேன். இன்னொரு விஷயமும் பிளான் பண்ணிருக்கேன். அது என்னது? இப்போ பூமிக்காக கொஞ்சம் ஸ்பெஷலா மேஜிக் லைட்லாம் செட் பண்ண போறேன். அது அவ தூங்கும் போது அவ தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி, அவ முழிச்சிருக்கும் போது அவ மூட கெடுக்காத மாதிரி பாத்துக்கும். எப்படி இருக்கு ஐடியா? ஒருவேளை அவளுக்கு வலி வந்து துடிச்சானா அது உனக்கு எப்படி தெரியும்? அதையும் பிளான் பண்ணிட்டேன். அவளுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தா இந்த மேஜிக் லைட் மூலமா ஏ ரூம்ல செட் பண்ணி வச்சிருக்கிற அலாரம் அடிக்கும். அப்போ நான் இங்க உடனே ஓடி வந்துருவேன். இதுதான் உண்மையான பிளானிங். ஒவ்வொரு நாளும் நைட்டு நீ ஒரு ரூம்ல இருப்பியான்றதே டவுட் தான். ஏதாவது ஒரு தேவையோ அர்ஜென்சியோ ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன பண்ணுவ? நீதான் இருப்பல்ல. நானும் இல்லன்னு வச்சுக்கோ, அப்போ அப்போ வேற யாராவது? அட எதுக்குன்னா இதெல்லாம்? பூமி பெட்ல இருந்து கீழே இறங்குனதும் பெரிய சைரன் அடிக்கிற மாதிரி ஹால்லே அரேஞ்ச் பண்ணிடு. எல்லாரும் வந்துருவாங்கல்ல. இவ்ளோ கஷ்டப்பட்டு யோசிச்சா உனக்கு என்ன காமெடியா இருக்காடி? வேற என்ன சொல்றதுன்னா, எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் 24/7 அவளை வாட்ச் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவளுக்கு எவ்வளவு எம்பாரசிங்கா இருக்கும் தெரியுமா? அப்படியா? பொண்ணோட ஃபீலிங் பொண்ணுக்கு தான் தெரியும் அண்ணா. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்றது? ஏதோ ஒன்னு பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க ஆம்பளைங்க. தனக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்கோ அத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னு நினைப்பாங்க பொண்ணுங்க. அதான் உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்க வித்தியாசம். நீ கொடுத்த லெக்சர்லாம் போதும், இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. பூமிக்கு ஃபோன் பண்ணி உனக்காக ரூம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்னு கேளு. அடடா, இந்த ஒரு சின்ன விஷயம் நமக்கு எப்படி தெரியாம போச்சு? நீ பெரிய மேதாவியாச்சே. ஏய், ஆனா பூமி கிட்ட தான் போன் இல்லையேடி. அப்புறமா அத்தை அங்கதான் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பூமி கிட்ட பேசிட்டா போச்சு. அது கூட கரெக்ட் தான்.